ஹே காய்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் நம்ம மட்டும் தான் இருக்கோம், அன்றைக்கி நம்மளுக்கு மட்டும் தான் சமைக்கணும், நம்ம என்னடா சமைக்கிறது, நம்மளுக்கு மட்டும் எதுக்குடா சமைக்கணும் அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி டைமில் ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி ரெசிபி தான் இது. என்னடா இவ லெமன் ரைஸ்க்கெலாம் வந்து வீடியோ போடுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட வந்து கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் இடித்து வச்ச இஞ்சி சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறம் வறுத்து வச்ச வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து வறுபடட்டும். அது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ்க்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 1.5 லெமன் வந்து ஜூஸ் எடுத்து அது கூட வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். லெமன் ரைஸ்க்கு தேவையான மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேக வச்ச அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டெய்லி சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான லெமன் ரைஸு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. சாதம் வடித்து வச்சுருந்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லெமன் ரைஸ்க்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான். உருளைக்கிழங்கு நல்லா வறுத்து லெமன் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்லாம் வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.